வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வலை ஒளியின் செய்தி சொல்லும் சேதி. ஆன்மீக விழாவில் மரணங்கள், அவலத்தின் பின்னணியை அலசுவோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் 2/7/2024 போலே பாபா ஆசிரமத்தின் சத் சங் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 122 பேர் பரிதாபமாக மாண்டு போன செய்தி நமது உள்ளத்தை உலுக்குகின்றது. இந்த செய்தி சொல்லும் செய்தியை இங்கே விரிவாக காண்போம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 1960 ஆண்டு வாக்கில் விவசாய குடும்பத்தில் பிறந்த சுரஜ் பால் 1990 ஆண்டு வரை காவல்துறையில் பணியாற்றிய பின்னர் 1998 ஆண்டில் நாராயண சாகர் ஹரி எனும் புதிய பெயரில் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஆசிரமம் ஒன்றை தொடங்கியுள்ளார். கடவுளின் அவதாரமாக தன்னை காட்டிக்கொண்ட இவருக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் பெரும் திரளாக பக்தர்கள் பெருகியதோடு அரசியல்வாதிகளின் நெருக்கமும் அதிகாரிகள் காட்டிய நட்பும் இவருக்கு எளிதில் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. வெள்ளை நிறத்தில் நவீன உடையுடன் சன்கிளாஸ், கண் கண்ணாடி அணிந்து பக்தர்களுக்கு தரிசனமளிக்கும் இவரது பக்தர்களால் போலே பாபா என்றும் இவரது மனைவி மாதாஸ்ரீ என்றும் அழைக்கப்பட்டனர். ஆண்டவனின் அவதாரமாக கருதப்பட்ட இவர் ஆடம்பரமான வாழ்க்கையுடன் நாராயணி சேவா எனும் தனிப்பட்ட பாதுகாப்பு படையுடன் பவனி வந்து கொண்டிருந்தார். போலே பாபா தனது ஆசிரமம் தொடங்கும் முன்னரே பாலியல் குற்ற வழக்கில் தண்டனை பெற்றதோடு தற்போதும் நில அபகரிப்பு உட்பட பல குற்றவியல் வழக்குகளுக்கு உள்ளாகியுள்ளார் எனவும் செய்திகள் வெளிவந்து உள்ளன. பல லட்சம் பக்தர்களை பெற்றிருந்த போலே பாபா ஆசிரமத்திற்கு தினந்தோறும் 12,000 பேர் வந்து சென்றனர். சுதந்திர இந்தியாவில் பல மாநிலங்களில் கடந்த 50 ஆண்டுகளில் கடவுளின் அவதாரம் என சொல்லிக் கொள்ளும் கபடச் சாமியார்களால் தோற்றுவிக்கப்பட்ட போலி ஆன்மீக ஆசிரமங்களைப் போன்றதே இந்த போலே ஆசிரமம் என்பது இந்த தகவல்களிலிருந்து தெரிய வருகின்றது. தனது 3 மாநில எல்லை பரப்பில் 7 நாட்களுக்கு அவ்வப்பொழுது நடைபெறும் சத் சங் நிகழ்வில் பாபா கலந்து கொண்டு தரிசனம் தருவது வழக்கம். இந்த சத் சங் விழாவில் ஆடலும் பாடலும் ஆன்மீக தேடலும் வாடிக்கையான வேடிக்கை. இந்த வகையில்தான் ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடைபெற்ற சத் சங் நிகழ்ச்சியில் 122 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். 80,000 பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்ட இந்த நிகழ்வில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். பிற்பகல் 3 மணி அளவில் சத் சங் முடிந்த பின்னர் பாபா புறப்பட்ட பொழுது அவரை அருகில் தரிசிக்கவும் அவரது கால் அடியின் புனித மண்ணை சேகரிக்கவும் கூட்டம் அலைமோதி முண்டியடித்து கொண்டு நெருங்கிய பொழுது பாபாவின் பாதுகாவலர்கள் அவர்களை பின்னோக்கி தள்ளிய பொழுது எதிரே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கிய 122 பேர் மிதிபட்டு இறந்து போகும் பரிதாபம் நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தின் தடயங்களை மறைப்பதற்காக இறந்தவர்களின் காலணிகளும் கைப்பைகளும் வயல்வெளிகளில் வீசப்பட்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. துயரம் நிகழ்ந்த பின்னர் அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டு விசாரணையும் வழக்குப்பதிவும் மருத்துவ சிகிச்சையும் நிவாரணமும் தொடர்கின்றன. அடுத்த சத்சங் நிகழ்ச்சிக்காக 60 கார்களுடன் ஆக்ரா நோக்கி சென்ற போலே பாபா இப்போது தலைமறைவாகி உள்ளார். இறந்து போன அப்பாவி மனிதர்களுக்காக நமது ஆழ்ந்த இரங்கலை அர்ப்பணிக்கும் இத்தருணத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏன் என்பதற்கான மெய்ப்பொருளையும் நாம் தேட வேண்டியுள்ளது. மக்களின் மனதில் அறியாமையும் இறைவனை புரிந்து கொள்ள இயலாமையும் ஆசையை ஒழுங்குபடுத்தாத அவலமும்
சமூகத்தை நேசிப்பதில் சறுக்கலும் உலகின் எப்பகுதியில் நிலவினாலும் அங்கெல்லாம் போலிச் சாமியார்கள் தோன்றுவது புதிதன்று. இது காலந்தோறும் நடந்து வரும் காட்சியே. எனினும் நுகர்வு கலாச்சாரத்தில் ஆசைவயப்பட்ட மனிதர்கள் அதிகமாக வாழும் இன்றைய காலகட்டத்தில் கடவுளின் அவதாரங்களாக தம்மை காட்டிக்கொள்ளும் போலே பாபா போன்ற போலிச் சாமியார்கள் பெருகியுள்ளது வேதனைக்கு உரியது. நாடெங்கிலும் தோன்றியுள்ள இத்தகைய நவீன சாமியார்களை பொதுமக்கள் புறக்கணிப்பதோடு அரசுகளும் இத்தகைய ஆசிரமங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்பதே காலத்தின் கட்டாயம் ஆகும். நன்று நண்பர்களே, செய்தி சொல்லும் செய்தியின் மற்ற விவரங்களை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.